உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கான உதவிகளை அள்ளி வழங்கிய பிரதமர் மோடி. அனாமதை அழைப்பால் வங்கிக் கணக்கில் மாயமான பெருந்தொகை பணம், தவிக்கும் யாழ்ப்பாண நபர். அர்ஜுனா எம்பிக்கு யாழ் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. யாழில் சமையல் எரிவாயுவிற்காக மக்கள் வரிசை. சாரதியின் கழுத்தை நெரித்து காட்டிற்குள் தள்ளிவிட்டு முச்சக்கர வண்டியை கடத்திய நபர்கள். பிரான்சில் புயல் காரணமாக 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. இரட்டை வரி விதிப்பை தவிர்ப்பது மற்றும் அரசு அதிகாரிகளின் திறனை முன்னேற்றுவது தொடர்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பு இன்று பிற்பகல் பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான ஹைதராபாத் மாளிகையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரட்டை வரி விதிப்பை தடுப்பது மற்றும் அரசு அதிகாரிகளின் திறன் மேம்பாடு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்திய இலங்கை தலைவர்கள் முன்னிலையில் கைச்சாத்திடப்பட்டன. இந்தியாவின் வெளிவிவகார கொள்கையில் இலங்கைக்கு விசேடமான இடம் உள்ளது என்பதை தாம் நன்கு அறிவதாக கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நினைவு கூர்ந்தார். இரு நாடுகளுக்கும் இடையே மின்சார வலையமைப்பு இணைப்பு, பெட்ரோலிய குழாய் இணைப்பை ஏற்படுத்துவது என்பன குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அனுராதபுரம் தொடருந்து பாதை, சமிச்சை கட்டமைப்பு மற்றும் காங்கேசந்துறை துறைமுக புனரமைப்பு என்பவற்றிற்கு உதவி வழங்குவது தொடர்பிலும் இதன்போது நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்திய கல்வி ஒத்துழைப்பின் கீழ் அடுத்த வருடம் முதல் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகங்களை சேர்ந்து 200 மாணவர்களுக்கு மாதாந்த புலமை பரிசில்கள் வழங்கப்பட உள்ளன. அடுத்த 5 வருடங்களில் 1500 இலங்கை அரச ஊழியர்களுக்கு இந்தியாவில் பயிற்சி அளிக்க இந்திய பிரதமர் உடன்பாடு தெரிவித்தார். இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இலங்கை மண்ணை பயன்படுத்த ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இதேவேளை இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்தார். காரைநகர் பகுதியை சேர்ந்த நபரொருவருக்கு நேற்று முன்தினம் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட ஒருவர் தன்னை வங்கிக் கணக்கு ஒன்றின் மானிப்பாய் கிளையிலிருந்து கதைப்பதாக அறிமுகம் செய்து கொண்டு, உங்கள் வங்கிக் கணக்கு செயலிழந்து விட்டது, அதனை மீள செயற்படுத்த அடையாள அட்டை இலக்கத்தை கூறுமாறு கேட்டுள்ளார். அதனால் அவரும் அடையாள அட்டை இலக்கத்தை கூறியுள்ளார். சில மணி நேரத்தில் அவரது மனைவிக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்தவர்கள் கணவரின் வங்கிக் கணக்கு இலக்கத்தை கூறுமாறு கோரிய நிலையில் அவரும் வங்கிக் கணக்கு இலக்கத்தை கூறியுள்ளார். அதன் பின்னர் அவரது கணக்கிலிருந்து 5 தடவைகள் 40,000 ரூபாவும், அதன் பின்னர் 20,000 ரூபாவும், அதன் பிறகு 6,000 ரூபாய் என 2,26,000 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டுள்ளதாக தொலைபேசிக்கு குறுந்தகவல் வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த நபர் வங்கிக்கு நேரில் சென்று வங்கி முகாமையாளரிடம் கேட்டபோது போலீசில் முறைப்பாடு செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளார். வங்கிக் கணக்கில் இருந்து பணம் திருடப்பட்டதால் யாழ்ப்பாண தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய சென்ற போது அதனை உங்கள் பிரிவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறு கூறி பாதிக்கப்பட்டவரை போலீசார் திருப்பி அனுப்பியுள்ளனர். அதன் பின்னர் அவர் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையம் சென்றபோது வங்கி மானிப்பாய் பகுதி என்பதால் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறும் கூறியுள்ளனர். மானிப்பாய் போலீஸ் நிலையம் சென்றபோது வங்கி கிளை அமைந்துள்ள பகுதி வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குள் வருகிறது. எனவே வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறும் கூறியுள்ளனர். வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையம் சென்றபோது முறைப்பாட்டை எழுத தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் இல்லை என கூறி பின்னர் வருமாறு கோரி அனுப்பியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்வதற்காக பாதிக்கப்பட்டவர் சுமார் 150 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் அலைக்கழிக்கப்பட்டும் முறைப்பாட்டை எந்த போலீஸ் நிலையமும் ஏற்கவில்லை என பாதிக்கப்பட்டவர் கவலை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அதிகாரிகள் பணிக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் நீதிமன்றில் சரணடைந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு பிணை வழங்கப்பட்டது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு சென்று அதன் பணிப்பாளர் வைத்தியர் டீனா சத்தியமூர்த்தியுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டமை தொடர்பாக காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக இன்று யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றில் சட்டத்தரணியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சரணடைந்தார். இதன்போது அவர் கடும் எச்சரிக்கையுடன் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதாக தெரியவருகிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை பகுதியில் மக்கள் எரிவாயுவை பெற்றுக் கொள்வதற்காக வரிசையில் காத்திருந்தனர்.
சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாக லாவ் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வந்த நிலையில் இன்றும் லாவ் எரிவாயு விற்பனைக்காக வரும் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் காத்திருந்தனர். இந்த மாதம் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் திருத்தம் எதுவும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லிட்ரோ நிறுவனம் அறிவித்திருந்தது. சர்வதேச சந்தையில் லாவ் எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ள போதிலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் எரிவாயுவின் விலையை அதிகரிப்பதில்லை என தீர்மானித்துள்ளதாக இந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை பகுதியில் உள்ள மக்கள் எரிவாயுவை பெற்றுக் கொள்வதற்காக வரிசையில் காத்திருந்துள்ளனர். கம்பளை நகரில் இருந்து அம்புலாவ பகுதிக்கு செல்வதற்காக 2 நபர்கள் முச்சக்கர வண்டி ஒன்றை வாடகைக்கு எடுத்து சென்றுள்ளனர். இதன்போது அம்புலாவ கல்பங்லாவ என்ற பகுதியில் வைத்து முச்சக்கர வண்டி சாரதியின் கழுத்தை நெரித்து பின்பு அவரை அடித்து காட்டு பகுதியில் தள்ளிவிட்டு முச்சக்கர வண்டியை கடத்தி சென்றுள்ளனர். இந்த நிலையில் அம்புலாவ பகுதியில் இருந்து எம்மாத்தகம பகுதியை நோக்கி சென்று குறித்த முச்சக்கர வண்டி எம்மாத்தகம பகுதியில் இருந்து அம்புலாவ பகுதிக்கு வந்த மகளுந்து ஒன்றுடன் மோதி விபத்திற்குள்ளானது. இதனால் முச்சக்கர வண்டியை கடத்தி சென்ற 2 சந்தேக நபர்களும் அந்த பகுதியில் உள்ள காட்டிற்குள் பாய்ந்து தலைமறைவாகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த பிரதேச மக்கள் இரவு முழுவதும் தேடும் பணியில் ஈடுபட்டு 2 சந்தேக நபர்களையும் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். 2 சந்தேக நபர்களும் 23 மற்றும் 25 வயதிற்குட்பட்ட கம்பளை எத்கால்ல பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மடகஸ்கார் தீவுக்கு அருகில் பிரான்சின் கட்டுப்பாட்டில் உள்ள மயட்டா தீவில் ஏற்பட்ட புயல் காரணமாக 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. மயோட்டே பகுதியில் கடந்த சில நாட்களாக சீரற்ற காலநிலை நிலவுகிறது. குறித்த பகுதியில் தற்போது மீட்புப் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் சீரற்ற காலநிலையால் மீட்புப் பணிகளை தொடர முடியாதிருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறித்த புயல் மணித்தியாலத்திற்கு 225 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியுள்ளது. இதனையடுத்து மயோட்டின் பல பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உணவு, நீர் மற்றும் தங்குமிடங்களுக்காக போராடி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கான உதவிகளை அள்ளி வழங்கிய பிரதமர் மோடி. அனாமதை அழைப்பால் வங்கிக் கணக்கில் மாயமான பெருந்தொகை பணம், தவிக்கும் யாழ்ப்பாண நபர். அர்ஜுனா எம்பிக்கு யாழ் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. யாழில் சமையல் எரிவாயுவிற்காக மக்கள் வரிசை. சாரதியின் கழுத்தை நெரித்து காட்டிற்குள் தள்ளிவிட்டு முச்சக்கர வண்டியை கடத்திய நபர்கள். பிரான்சில் புயல் காரணமாக 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.